புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியிலும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கள தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஆளும் கட்சி வேட்பாளரும் எதிர்க்கட்சியுமான அதிமுக வேட்பாளரும் தங்களை எந்த அளவிற்கு பரப்புரையில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றனர்? அதாவது இன்று இறுதிக்கட்ட பரப்புரை நடைபெற்றிருக்கின்றது. இன்று காலை அதாவது புதுச்சேரி நெல்லித்தோப்பை பொறுத்தவரை புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அதிமுக சார்பில் ஓம் சக்தி சேகர் உள்ளிட்ட 8 பேர் களத்தில் இருக்கின்றார்கள். இன்று இறுதிக்கட்ட பரப்புரையின் போது காலை 10 மணிக்கு அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் அதாவது தெருவாக இருக்கக்கூடிய பல்வேறு தெருக்களில் ஊர்வலமாக சென்றார். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனம் மூலம் ஊர்வலமாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். அவருடைய பரப்புரை 2 மணிக்கு நிறைவடைந்தது. இதை தொடர்ந்து அதாவது சரியாக 3 மணிக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய முதல்வர் நாராயணசாமி தன்னுடைய வாகன பரப்புரை இறுதிக்கட்ட பரப்புரையை தற்போது தொடங்கி இருக்கின்றார். தொடர்ந்து அதாவது பெரியார் சிலையிலிருந்து தொடங்கி அவருடைய பரப்புரையானது நெல்லித்தோப்பு தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தெருக்களிலும் வாகனம் மூலம் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். அவருடன் கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நமச்சிவாயம் மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டவர்களும் அந்த வாகன பரப்புரையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி அதாவது நெல்லித்தோப்பு முழுவதும் இந்த ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அதாவது அதிமுக ஊர்வலம் மற்றும் காங்கிரஸ் ஊர்வலம் காரணமாக புதுச்சேரியுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நெல்லித்தோப்பு தொகுதியிலே அதாவது போக்குவரத்து நெரிசலும் கடுமையாக இருந்தது. இதைத் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியிலே அதாவது புதுச்சேரி போலீசார் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினரும் தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்போது இந்த காட்சி பார்த்து கொண்டிருக்கலாம். தற்போது பெரியார் நகர் பகுதியிலே தற்போது இந்த வாகன பரப்புரையில் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். இந்த வாகனத்துக்கு முன்பாக 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது 2 சக்கர வாகனத்தில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வாகனத்துக்கு பின்னாலே முதலமைச்சர் நாராயணசாமி அவருடைய பிரச்சார வாகனத்தில் இருந்து கொண்டு வாக்காளர்களிடம் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து அதாவது இந்த பரப்புரையானது 5 மணியோடு நிறைவடைகின்றது. மேலும் 5 மணிக்கு மேல் யாரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று வாகன பிரச்சாரமோ எந்த பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். மேலும் 144 தடை உத்தரவானது இந்த 5 மணியிலிருந்து தொடங்குகிறது. ஆகவே யாரும் வாகன பரப்புரையோ எந்த பரப்புரையோ மேற்கொள்ளக்கூடாது. மேலும் 5 பேருக்கு மேல இந்த தொகுதியில் எந்த பகுதியிலும் இருக்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தற்போது 5 மணிக்குள்ளே தங்களுடைய இறுதிக்கட்ட பரப்புரையை முடிக்கும் தற்போது காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நாராயணசாமி ஈடுபட்டு வருகிறார்.